பா உன்னை நம்பிதான் நான் கைனி காட்டெல்லாம் வித்து 10 லட்சம் குத்தாம போறேன். போயிட்டு நல்லா பிசினஸ் பண்ணி காசு எடுத்துடுவா. உன்னை நம்பிதான் அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும். ஓகேவா? சரிம்மா. பார்த்து போயிட்டு வா. நண்பா சொல்றா. எப்படி ஆகுற? நல்லா இருக்குடா. அம்மா 10 லட்சம் ரூபாய் குத்தாமிச்சுக்கிறாங்க எனக்கு கைனி காட்டெல்லாம் வித்து. நம்ம வா சென்னைக்கு போய் பிசினஸ் பண்ணி பெரிய ஆகலாம். சரிடா போலாம். பா சென்னை எப்படி இருக்குது பாத்தியா? பா பயங்கரமா இருக்குடா. பா நம்ம 2 வருஷத்துல பெரிய ஆள் ஆக போறோம். காலம் பிறந்துச்சு. சரி வா இங்க போய் ஓய்வு எடுத்துட்டு காலையில கிளம்பலாம். சரி சரியான இச்சை வாய்ப்பு. இந்த பணத்தை எடுத்து நம்ம ஓடிடலாம். மன்னிச்சிடா. 2 பணமான்னு பார்க்கும்போது எனக்கு பணம் தானே முக்கியம். பிச்சைத்தாவது ஊர் வந்து சேர்ந்துடுறா. ஐயோ இங்க இருந்து என் படுங்க. ஐயோ என் நண்பனையும் காணுமே. அடா பாவி, எங்க அம்மா கைனி காட்டெல்லாம் வைத்து காசு கொடுத்து அமிச்சாங்க. இப்படி பண்ணிட்டியே. இப்ப எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? ஐயோ ரொம்ப பசிக்குது வேற ஆச்சு. அம்மா அம்மா யாரி கத்துறா? வெளில போய் பாத்துனுவா. மா கொஞ்சம் பசிக்குதுமா. அம்மா அங்க ஏதோ ஒருத்தர் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறாரு. யாரு? இவனுங்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. சும்மா சோறுன்னு வந்துருவானுங்க வீட்டுக்கு. அம்மா என் ஃப்ரெண்டு என்ன ஏமாத்திட்டாமா. இங்க வந்து தனியாகிறமா. சாப்பாடு இருந்தா கொடுமா. இவனுங்கெல்லாம் இப்படி தாண்டி அலைவானுங்க. உன் கை காலம் நல்லா தானே இருக்குது. நீ போய் உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுமா. கொடுங்கம்மா. கிளம்புடா. பசிக்குது, என்னால முடியலையே. அங்க ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்க போய் பின்னாடி போய் எச்சலை போடுவாங்க, அதை மட்டும் சாப்பிடலாம். இதே போல நம்ம எத்தனை நாள் தான் சாப்பிடுறது? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மையான ஒளியா எங்க? அங்க ஒரு மசூதி இருக்குது, அங்க போய் கேட்டு பார்க்கலாம். ஐயா ஐயா சலாம் அலைக்கும் மாப்பா. ஷால்லா மலா 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 மலா. சொல்லுப்பா, என்ன இப்போ முகம் வாடி போயிருக்கு? நான் வந்து இங்க சென்னைக்கு வந்தேண்ணா. அங்க வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னோட பணத்தெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டானா. இங்க வந்து நான் தனியா நிக்கிறேன்னா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மையான ஒளி உங்க கடை தான் இருக்கா? இல்லப்பா, இது எங்கும் வாக்கியம் இல்லப்பா. அது அவங்க சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சில் யூஸ் பண்ற பைபிள்ல இருக்குதான் பாருக்கோம் அந்த வாக்கியம். சரி சரிப்பா. ஐயா ஐயா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க ஐயா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யற மெய்யான ஒளி உங்க கிட்ட தான் இருக்காயா? நாங்களும் இதை போல தான் உன்ன போல இதை போல கைப்பிரிதி பார்த்து ஒருத்தர் கொடுத்தாரு, அதை படிச்சு பார்த்து தான் இப்ப தேவன் எங்களை இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சுக்கிறாரு. உனக்கு என்ன ப்ராப்ளமா? எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கூட நான் இங்க சென்னைக்கு வந்தேன். எங்க அம்மா கைனி காட்டெல்லாம் வைத்து குத்தாங்க காசு. அந்த 10,000 ரூபாய் நான் தூவும் போது எடுத்துன்னு போயிட்டான் அவன். இப்ப நான் ஐயா இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து ஏமாத்திட்டேன். எங்க அம்மா 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட குத்தாமிச்சாங்க பிசினஸ் பண்றான்னு. அவன் வந்து ஏமாத்தி எடுத்துன்னு போயிட்டானே. அப்போ வந்து ஹோட்டலில் வந்து பின்னாடி எச்சல் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன். அதுல இருந்தா இங்க இது வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ இது உங்க கடை தான் இருக்கா? சொல்லுங்க நீங்க. ஆமாப்பா, எங்க கையில் தான் இருக்குது. இது தேவனுடைய வார்த்தை, பைபிள்ல இருக்கிற தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. தேவன் உன்னை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனை எடுத்து பயன்படுத்துவாரு. லூக்கா 15ல ஒரு தகப்பனுக்கு 2 மகன் இருக்கும்போது இளையவன் என்ன பண்ணா, எனக்கு உண்டான ஆஸ்தியை கொடுன்னு சொல்லிட்டு நண்பனோட கூடி அவன் தன்னை அழிச்சு அவன் கெட்டு போய் அந்த பங்கு எடுத்துட்டு போய் கெட்டு போய் பண்ணிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காம அவன் திரும்ப தகப்பன் இடத்த வரும்போது தகப்பன் அவரை திரும்பமா அரவணைத்து ஆசீர்வதித்தாரு. அத போல தேவனிடத்துல வந்துட்ட உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்ட ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீர் என்னோட கூட இரு, தேவாலயத்துக்கு வா, ஜெபம் பண்ணு, திரும்பவும் உன் தாய் தகப்பனையும் நீர் எதெல்லாம் விட்டுட்டியோ அதெல்லாம் கொடுத்து தேவன் திரும்பவும் உன்னை பிசினஸ் செய்ய முடியாவோ இல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாவோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. பாப்பா என்னோட
சில மாதங்களுக்கு பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரன் ஒரு சபை வச்சு நடத்துகிற ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து இப்போ ஒரு சாட்சி சொல்றேன்னா அதுக்கு வந்து ஒரு ஊழியக்காரர் தான் காரணம். நான் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு பணம்லாம் கொடுத்து அமிச்சாங்க. இந்தாப்பா 10 லட்ச ரூபாய் இருக்கு, நீ போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு கொடுத்து அமிச்சாங்க. அது வந்து என் ஃப்ரெண்டு நான் தூணில் இருக்கும்போது அதை எடுத்துட்டு போயிட்டான். அது வந்து பசி மயக்கத்தில் நான் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டேன், அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போய் எச்சையில இருக்கிற சாப்பாடை நான் சாப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளின்னு ஒரு புத்தகத்தை பார்த்தேன். அதை பார்த்து தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். அவர் தான் என்னை இவ்வளோ பெரிய இப்போ ஊழியக்காராக மாற்றிக்கிறாரு. என் குடும்பத்துக்கு இப்போ தான் நான் காசு அனுப்புகிறேன். எங்கள் அம்மாவை பற்றி திருப்தியாக இருக்கிறாங்க. உங்களையும் பிரகாசிக்க செய்வார். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குது. கர்த்தரை நம்புறது பிறகு நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. சர்ச்சுக்கு வாங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, ஒரு நாடகத்தை பார்த்திருப்பீங்க. இது ஏதோ பிழைப்புக்காகவோ கிறிஸ்துவ அறிவிப்பதற்காகவோ சொல்லப்பட்ட நாடகம் அல்ல. உண்மையாகவே இது நடந்த சம்பவம். தெற்கத்தி சைடுல இருந்து ஒருவர் தன் கைனி காட்டுகள் எல்லாம் விற்று சென்னையில ஹோட்டல் வைத்து குடும்பத்துக்கு பிழைப்பு நடத்தும்படியா வந்தார். ஊதாரி நண்பர்கள் ஏமாற்றினாங்க. கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. பிசினஸும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது பசியும் பட்டினியுமா இருந்தார். பிச்சை எடுத்து பார்த்தார், அசிங்கப்பட்டார். பிற்பாடு ஒரு ஹோட்டலுக்கு வெளியே இருக்கிற பின்புறமாய் சாப்பிட்டு கொண்டு வந்து போடுகிற எச்சை இலையில இருக்கிற 10 இலையில இருக்கிற சாப்பாட்டை ஒரு இலையில வைத்து நாயோடு கூட அவரு ஒரு மனுஷனாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல மாதங்களாக இதை செய்து கொண்டிருந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இலையில ஒரு கைப்பிரதி கிடைத்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு என்று அதை வாசித்தார். கர்த்தர் என் வாழ்க்கையும் பிரகாசிக்க பண்ணுவாரா என்று சொல்லி ஒரு மசூதியை நோக்கி ஓடினார். அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இது எங்களுடைய வாசகம் அல்ல, இது இயேசுநாதருடைய கோயில்ல சொல்லப்படுகிற வாசகம், நீங்க அங்க போங்கள் என்று சொன்ன உடனே அந்த நண்பர் அந்த இடத்துல போனாரு. ஊழியக்கார பார்த்தார். தன்னுடைய நிலைமைகள் எல்லாம் சொல்லி கண்ணீரோடு அழுத பிற்பாடு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாக எல்லாரும் கைவிடப்பட்ட அந்த சகோதரனை அவர் அந்த ஊழியக்காரர் சேர்த்து கொண்டு பல ஆண்டுகளாக அவருக்கு உபதேசம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்தார். பிற்பாடு அவரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அங்கலாய்ப்பாய் காணப்பட்ட அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அழைத்தார். ஊழியத்திற்கு புறப்பட்டு போனார். இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக ஊழியக்காரனாக என் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆக எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு. உங்கள் வாழ்க்கை இருளா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், துயரமா இருக்கலாம், வியாதி நிமித்தமாக எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாம இருக்கிறேன் என்று நீ கலங்கலாம். தேவ பிள்ளையே, மனுஷனை நோக்கி பார்ப்பேனா ஏமாற்றுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, உன்னை உதாசீனப்படுத்தி இவன் ஒரு தண்ட சோறு, இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று சொல்லி உன்னை விட்டு விலகி போவாங்க. ஆனா இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாயனா உன் வாழ்க்கையில இருக்கிற இருளே, பாவங்களே, துக்கம், துயரங்களே, வியாதியை நீக்கி உன் வாழ்க்கையும் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த வார்த்தை கேட்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு நாட்களிலே எனக்கும் ஆக்சிடென்ட் ஆகி
2 வருஷமாய் படுத்த படுக்கையா இருந்து வியாதியா இருந்து பைத்தியமா இருந்து கர்த்தராக இயேசுவின் ஆலயத்தை நோக்கி போகும்போது ஒரே நாளிலே கர்த்தர் சுகம் கொடுத்தார். என்னை பார்த்து பரிகாசம் பண்ணின அவர்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனாக எடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறதுக்கு ஒரே வழி இயேசுதான். நீ எங்க போனாலும் உனக்கு விடிவு இருக்காது. நீ எங்க போனாலும் உன் கையில ஏதாவது இருக்கிறான்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ஆண்டவராக இயேசு உன் இருதயத்தை கேட்கிறார். மகனே, நீ உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்பாயனா, உன்னை பரிகாசம் பண்ணின, உன்னை தள்ளின உன் சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்தி எண்ணெயினால அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரங்கள் நிரம்பி வழியை செய்ய என் தேவனாகிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே வாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிற என் தேவன் செய்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையின் தேவனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கய்யா. தொடர்ந்து உமது பிரசன்னம் தயவு எங்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.